வணக்கம் இனிய நேயர்களே, இது பிரபஞ்சம் சேனலில் இருந்து நிவேகா. கருப்பண்ணசாமியின் தோற்றக்கதை. 14 ஆண்டு காலம் ராமபிரான் காட்டிலிருந்து வந்த பின்பு சீதா பிராட்டியை காட்டிற்கு அனுப்பினான். கருவுற்ற நிலையில் காட்டிற்கு சென்ற சீதா வால்மீகி மகரிஷியின் பாடசாலையில் தங்கியிருந்தாள். அது சமயம் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தால் அக்குழந்தைக்கு லவ என்று பெயரிட்டாள். ஒரு நாள் ஆசிரம வேலையாக வெளியே செல்ல வேண்டியிருந்ததால் வால்மீகியிடம் குழந்தையை பார்த்து கொள்ளுமாறு சொல்லிவிட்டு குழந்தையை தொட்டிலில் போட்டுவிட்டு சென்றாள். குழந்தையை பார்த்து கொண்டிருந்த வால்மீகி சற்று நேரத்தில் ஆழ்ந்த தியானத்திற்கு சென்று விட்டார். வேலையை முடித்து திரும்பி வந்த சீதா தொட்டிலில் கிடந்த குழந்தையை தூக்கி கொண்டு சென்று விட்டாள். சற்று நேரத்திற்கெல்லாம் தியானத்திலிருந்து விடுபட்ட மகரிஷி தொட்டிலை பார்த்தார். குழந்தை இல்லாதிருந்தது கண்ட அவர் ஒரு தர்பையை கிள்ளி போட்டு தன் மந்திர சக்தியால் தர்பையை குழந்தையாக உருவெடுக்கச் செய்தார். சிறிது நேரத்தில் சீதை தன் இடுப்பில் குழந்தையுடன் வருவதை கண்ட மகரிஷி, சீதா, உன் குழந்தை காணாமல் போய்விட்டதே, உனக்கு என்ன பதில் சொல்வது என்ற கேள்வியால் இந்த குழந்தையை உருவெடுக்கச் செய்து விட்டேன். அதனால் இந்த குழந்தையை உன் குழந்தையாக நினைத்து வளர்த்துவா என்றார். சீதையும் அதற்கு சம்மதித்து குச என்று அந்த குழந்தைக்கு பெயரிட்டு வளர்த்து வரலானாள். ராமபிரான் விதித்த கெடு முடிந்ததனால் காட்டிலிருந்த சீதை 2 குழந்தைகளுடன் நாட்டிற்கு சென்றாள். தனக்கு ஒரு வாரிசை எதிர்பார்த்திருந்த ராமனுக்கு 2 குழந்தைகள் இருப்பதைக் கண்டு திகைத்தவர் குழந்தைகளின் புனித தன்மையை சோதிக்க விரும்பினான். அதற்காக தீயை மூட்டினான். அத்தீயில் இறங்கி 2 குழந்தைகளையும் வருமாறு செய்தான். அவனது உண்மையான வாரிசான லவனால் மட்டும் தீயில் நடந்து வர முடிந்தது. வால்மீகியின் மந்திர சக்தியினால் உருவான குசனால் தீயை கடந்து வர முடியவில்லை. தீயில் சிக்கினான். அதனால் கரிய நிறம் கொண்டான். காட்டில் நடந்த சம்பவம் ராமனுக்கு தெரிய வரவே கருப்பு குழந்தையான குசனையும் ஆசிர்வதித்தான். அத்தோடு அந்த குழந்தைக்கு கருப்பசாமி என்று கருப்பண்ணசாமி என்னும் பெயரினை சூட்டினான். அதன் பெயரில்தான் கருப்பண்ணசுவாமி அறிவாளுடன் கூடிய தோற்றத்தில் குடவரை கோயிலான வெள்ளை விநாயகர் கோயிலுக்கு தெற்கு பகுதியில் கிழக்கு பார்த்த விதமாக கைலாசநாத கோயிலில் காட்சியளிக்கிறார். வணக்கம்.